السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் தொடர்பாக கடந்த தினங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் நேரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் 11வது நேரம் தஅவத்துல் மظ்லூம், அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆ. ஒரு மனிதர் அநீதி இழைக்கப்பட்டு விட்டார் என்றால் அநீதி இழைக்கப்பட்ட மனிதர் செய்யக்கூடிய துஆவானது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். புரிந்துங்களாமா? எனவே பிறருக்கு அநீதி செய்வதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு அநீதம் செய்யக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர்கள் துஆ செய்து விடுவார்களேயானால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதே போல ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு அநீதம் செய்கிறார் என்று சொன்னால், அநீதம் இழைக்கப்பட்ட மனிதர் அநீதம் செய்தவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்வாரையானால் அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். 11வது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் எதுமா நீங்க சொல்லுங்க. இப்ப சொன்ன செய்தியை சொல்லுங்க. அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆ சொல்லுங்க. அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆ நல்லா கூர்ந்து கவனிங்க. அன் அப்துல்லாஹ் அன் இப்னி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அன் அப்துல்லாஹ் இப்னி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. சஹாபியின் பேர் என்னமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இருவருமே நபி தோழர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருமா? தெரியுமா யாருக்காவது? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரர். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு உடன் பிறந்த சகோதரர்? தந்தையின் உடன் பிறந்த சகோதரர். பரக்கல்லாஹு ஃபீக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரர் பேர் என்னமா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், لمعاذ بن جبل رضي الله عنه. நபி தோழரின் பெயர் என்ன? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சிறந்த நபி தோழர். அந்த நபி தோழரை நபி அவர்கள் ஹீன பஅதஹு இலல் யமன், யமன் தேசத்திற்கு மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. எந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க? யமனுக்கு. யாரை அனுப்பி வைக்கிறாங்க? முஆத் இப்னு ஜபல். சஹாபியின் பேர் என்னமா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் யமன் நாட்டிற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு உபதேசம் கூறுகிறார்கள். இன்னக சதஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப். முஆதே, நீங்க வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூக மக்களிடத்திலே செல்ல இருக்கிறீர்கள். யார்கிட்ட நீங்க போறீங்க? வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள். வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கான உதாரணம் சொல்லுங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யாருமா? வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள். ஜபூர், இன்ஜில், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடத்தில் வேதம். மாஷா அல்லாஹ்.
வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடத்திலே நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள். அந்த மக்களிடத்திலே நீங்கள் சென்று விட்டால் إلى أن يشهدوا أن لا إله إلا الله وأن محمد رسول الله. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற ஷஹாதா சாட்சி கூறுவதின் பக்கமாக, சாட்சி சொல்வதின் பக்கமாக அந்த மக்களை அழையுங்கள். முதலாவதாக நபி அவர்கள் அழைக்க சொன்ன செய்தி என்ன? எதன் பக்கமாக நபி அவர்கள் அழைக்க சொன்னார்கள்? வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற செய்தியின் பக்கமாக, சாட்சி சொல்வதின் பக்கமாக அந்த மக்களை அழையுங்கள். அதற்கு உமக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து விட்டால், அவர்கள் அதாவது வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சாட்சி கூறிவிட்டால், அடுத்ததாக அந்த மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், அன்னல்லாஹ கத் ஃபரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா. ஒவ்வொரு பகலிலும் இரவிலும், ஒவ்வொரு நாளிலும் இரவிலும் அவர்கள் மீது 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி உள்ளான் என்பதை அந்த மக்களுக்கு அறிவியுங்கள். அப்ப இரண்டாவது கடமை என்ன? இரண்டாவது கடமை என்னமா? 5 நேர தொழுகையை நிறைவேற்றுதல். அதில் அந்த மக்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டார், அடுத்ததாக அந்த மக்களுக்கு அறிவியுங்கள், அன்னல்லாஹ கத் ஃபரத அலைஹிம் ஸதகா, அவர்கள் மீது அல்லாஹு தஆலா சதகாவை, ஜகாத்தை கடமையாக்கி உள்ளான் என்பதை அறிவியுங்கள். ஜகாத்னா என்ன? அதை நபி அவர்கள் விளக்கி சொல்றாங்க. அந்த மக்களில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களும் இருந்து ஜகாத் எடுக்கப்படும். யாரிடமிருந்து எடுக்கப்படும்? செல்வந்தர்களிடமிருந்து அது பெறப்படும். பாவப்பட்டவருக்கு கொடுக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், சின்ன பிள்ளையோட ஆர்வமா கவனிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப செல்வந்தர்கள் இருந்து அந்த ஜகாத் எடுக்கப்படும். ஃபதுரத்து அலா ஃபுகராஇஹிம், அவர்களில் உள்ள பாவப்பட்டவர்கள், ஏழைகளுக்கு அந்த ஜகாத் பணம் கொடுக்கப்படும் என்பதாக நபி அவர்கள் சொல்ல வழிகாட்டுகிறார்கள். பைசா கொடுக்கணும். மாஷா அல்லாஹ், நல்ல பிள்ளை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்களுக்கு செல்வந்தர்கள் என்ன செய்யணும்? ஜகாத் பணத்தை கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளை அழகா விளங்கி சொல்றாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக். அடுத்து நபி அவர்கள் சொல்றாங்க, ஃபஇன்ஹும் அதாஉ லக் பிதாலிக், ஜகாத் கொடுக்கும் விஷயத்தில் உமக்கு அவர்கள் கீழ்ப்பட்டு விட்டால், அந்த சமயத்தில் ஃபஇய்யாக வ கராயிம அம்வாலிஹிம், அவர்களுடைய செல்வங்களில் நல்ல உயர்தரமான செல்வங்களை நீங்கள் எடுக்க வேண்டாம், அதை விட்டு விடுங்கள். ரொம்ப உயர்தரமான செல்வங்களை நீங்க என்ன செய்ய வேண்டாம்? விட்டு அதை எடுக்க வேண்டாம், அதை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு நபி அவர்கள் நபி தோழருக்கு அட்வைஸ் பண்றாங்க. கூடுதலான அட்வைஸ். எந்த நபி தோழர்? நபி தோழரின் பேர் என்னமா சொல்லுங்க. இல்ல, நபி தோழரின் பேர் என்னமா? எந்த நபி தோழருக்கு நபி அவர்கள் இந்த உபதேசங்களை சொல்றாங்க? முஆத் இப்னு ஜபல். சொல்லுங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நல்லா கவனிங்கம்மா, கூர்ந்து கவனிங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க, முஆதே நீங்க வத்தகி தஅவத்தல் மظلوم. சொல்லுங்க, வத்தகி தஅவத்தல் மظلوم. அநீதம் இழைக்கப்பட்டவரின்
துஆவை பயந்து கொள்ளுங்கள். அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆவிற்கு பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் விஷயம் லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. எந்த திரையும் எந்த தடையும் கிடையாது. அநீதம் இழைக்கப்பட்டவர் துஆ செய்து விடுவாரையானால் அவருடைய துஆவை அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். எனவே யாருக்கும் நீங்கள் அநீதம் செய்து விட வேண்டாம் என்று நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? எச்சரிக்கையும் செய்யறாங்க. அநீதம் சொன்னா ஒருவருக்கு நாம என்ன செய்யறது? அவரை எந்த ஒரு தண்டிப்பதற்கு காரணம் இல்லாமல் அவரை தண்டிப்பது, ஒருவருடைய சொத்தை அபகரிப்பது, கடனை வாங்கிட்டு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்காம ஏமாற்றி அநீதம் செய்வது, பெற்றோருக்கு அநீதம் செய்வது. பெற்றோர்கள் உங்களை என்ன செய்யறாங்க? நல்ல முறையில் செலவு செய்து உங்களை வளர்த்து ஆளாக்கி பெரியவங்களா ஆக்கிடுறாங்க. ஆக்குன பிறகு அந்த பெற்றோரை துன்புறுத்தி அநீதம் செய்வது, இதெல்லாம் அநீதத்தில் உள்ளது. நண்பர் நம்பிக்கையோடு என்ன செய்கிறார்? நம்மகிட்ட ஒரு செல்வத்தை தர்றாரு, அந்த செல்வத்தை அப்படியே செலவு பண்ணி அவருக்கு அநீதம் செய்யறது, இதெல்லாம் அநீதமாகும். அநீதம் செய்வதை பயந்து கொள்ள வேண்டும். நல்லா சும்மா இருக்கக்கூடிய பையனை அடிக்கிறது, அதுவும் ஒரு அநீதம் தான். நல்ல மனிதனை போய் என்ன செய்யறதுமா? அடிக்கிறது. ஸ்கூல்ல பாக்குறீங்க தானே, சில பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? சில பசங்க சும்மா சின்ன சின்ன பசங்களை அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடிக்கிறது தவறு. புரியுதுங்களாமா? இப்ப நபி அவர்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. நல்ல பிள்ளை, மாஷா அல்லாஹ். பிறருக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றது, அநீதம் செய்யறது கூடாது. அப்ப இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆ என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். 12வது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் கஷ்டத்தில் உள்ளவர் செய்யக்கூடிய துஆ, தஅவத்துல் முத்தர் இன்தல் இஹ்லாஸ். கஷ்டத்தில் உள்ளவர் மிகப்பெரிய துன்பத்துல அகப்பட்டு விட்டார். கடனில் கஷ்டம், அல்லது வியாபாரத்தில் கஷ்டம், அல்லது நல்ல ஒரு பணி செய்யறதுல ஒரு கஷ்டம், நெருக்கடி ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரியான சமயத்தில் இஹ்லாசுடன், உள்ள தூய்மையுடன் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வாரையானால் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் கூறுகிறான், قال تعالى சூரத்து நம், சூரா என்ன சூராமா? நம். நம்மளுக்கு என்ன அர்த்தம்? யார் சொன்னது? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். போன வருஷம் சூறாக்கள் பேரெல்லாம் சொல்லி அர்த்தம் சொல்லி கொடுப்போம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் ஃபஹீம், அபு முஃபீத், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் முசைத், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், அம்மை யுஜீபுல் முத்தர், கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டவருக்கு பதிலளிப்பவன் யார்? இதா தஆஹு, கஷ்டத்தில் அகப்பட்டவர், ஒரு சிரமத்தில் அகப்பட்டவர், சிரமத்திற்குள்ளானவர், ஒரு பாதிப்புக்குள்ளானவர், ஒரு இக்கட்டான நிலைக்கு வந்து விட்டவர், அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், துஆ செய்கிறார். யா அல்லாஹ், இந்த நெருக்கடியை நீக்கி விடு, இந்த கஷ்டத்தை நீக்கு, இந்த சிரமத்தை நீக்கு என்று அவர் துஆ செய்கிறார் என்றால் அல்லாஹு தஆலா வயக்ஷிஃபு ஸூஅ, அவருக்கு ஏற்பட்ட தீங்கை அவன் நீக்கி விடுகிறான். யார் நீக்கிறது? அல்லாஹ். அவனை தவிர வேறு யாரும் உண்டா? கிடையாது. வயஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த், பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக அவன் ஆக்குகிறான். அஇலாஹு மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் வேறொரு கடவுள் இருக்கின்றானா? கலீலம் மா ததக்கரூன், குறைவாகவே நீங்கள் நல்லுணர்வு பெறுகிறீர்கள். உங்களில் நல்லுணர்வு பெறக்கூடியவர்கள் குறைவானவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் ஃபில் ஜாமிஇ லி அஹ்காமில் குர்ஆன் என்ற நூலில் இந்த வசனத்துக்கான விளக்கத்தில் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா
கஷ்டத்தில் அகப்பட்டவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு பொறுப்பேற்று கொண்டான். அல்லாஹ்வுடைய பொறுப்பு அது. யாராவது இக்கத்தில் அகப்பட்டு சிரமத்திற்குள்ளான பிறகு அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வாரையானால் அவருடைய பிரார்த்தனையை ஏற்று நிறைவேற்றி கொடுப்பது யாருடைய பொறுப்பாக இருக்குதுமா? அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கு. பாரக்கல்லாஹ். நிறைய விஷயங்கள் கவனிக்கிறாங்க இந்த சிறிய பிள்ளை, மாஷா அல்லாஹ். ஏனென்றால் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இலைஹி, ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள நிர்பந்தமான நிலை, கஷ்டமான நிலை, சிரமமான நிலை என்பது அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலுமாக திரும்பக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாத வேற சிந்தனைகளை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. இந்த கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் யார் மட்டும்தான் இருக்கிறார்? அல்லாஹ் மட்டும்தான் இருக்கின்றான். யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டத்தை, பிரச்சனையை நீக்கிவிடு என்று அவர் துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் ஏற்படுகிறது. எனவே அவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதாக யார் சொல்றாமா? இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க. சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்தது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள். எத்தனை நேரங்கள் பார்த்திருக்கோமா இதுவரைக்கும்? மாஷா அல்லாஹ் ஷயான், 12 நேரங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக நாம பார்க்க போறது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்கள் பார்க்க போறோம். சரிங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.